ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த 126வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கவும் அவருடைய சத்தியத்தினால் நிறையப்படவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கன்வென்ஷன் கொடி கத்த நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக பண்டிகையினுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிய கர்த்தரை அழைத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே, நம்முடைய பிரசனங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். கர்த்தரைங்களோடு கூட இடைபடும். உண்மையிலே நாங்கள் வளர, உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள, நம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள நல்ல கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இந்த கன்வென்ஷன் கூடுகையின் வாயிலாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட கிரியை செய்யும். உடைய ஆலயத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும். தெரிந்த பாடல் தெரிந்ததென்றால் சேர்ந்து பாடுங்க. மோசஸ் ராஜசேகருடைய பாடல், கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும். எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை
நூதனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல் பாடப்படும். இப்பொழுதும் நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாம் இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நாமமே என் ஆத்துமாவின் கீதமே
அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலும் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஊழியக்காரருடைய கரங்களை கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆவலாக இருக்கின்றோம். ஆண்டவர் ஒரு வழியாக பேசுவாராக. தேவனுடைய மனிதன் ஒய் வெஸ்லி அவர்கள், காட்டுப்புறாவின் சத்தம் ஊழியங்கள், அரியலூரை சார்ந்தவர்கள் நம்ம மத்தியில் வந்து மிகுந்த சந்தோஷம். உடைய சார்பாக, சபையின் சார்பாக, என்னுடைய சார்பாக வாழ்த்தி ஐயா வரவேற்கிறேன். அதில் யூடியூப்பில் தான் பார்த்துருக்குறோம். இப்போ நேரில் பார்ப்பது ஒரு பெரிய பாக்கியம். நல்ல பாடல்கள் எழுதுகிற தாளந்து பெற்றவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக பிரசங்கிக்கிறார்கள். வந்திருப்பது பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்ட அன்பான குருவானவர் ரொம்ப அழகாக பாடுகிறார். அவர் முதல் பாடல் பாடும்போது நான் வேகமாக இந்த பாட்டு பாடுறவர் யாருன்னு கேட்க வந்தேன். அவர் அசிஸ்டண்ட்டும் அப்படியே ஈக்குவலாக பாடுறாரு. உங்களோடு சேர்ந்து தேவனை இன்னைக்கு ஆராதிப்பது எனக்கு கிடைச்ச பாக்கியம். தூய அந்திரேயா அந்த சீஷனுடைய நினைவு நாள், அவர் செய்த வேலையை நம்மெல்லாம் செய்ய மறந்துட்டோம். பிலிப்பு அந்திரேயாவை கூட்டிகிட்டு வந்தார், அந்திரேயா யோவானை கூட்டிட்டு வந்தார். அப்போ அன்னைக்கு இருந்த சீஷரெல்லாம் யாரையாவது இயேசு விட்டு கொண்டு வர்ற வேலையை தான் செய்தாங்க. நம்ம நிலைமைன்னா நம்ம வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. நம்ம என்னைக்கு ரொம்ப நிறைய வர்றோம்னா கிறிஸ்துமஸுக்கு தான். ஆனால் அந்த கிறிஸ்மஸ் அந்த 12 மாதம் 25ஆம் தேதி ஏன் நம்ம அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் கேள்வி வந்தப்போ ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை காண்பித்தார். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே பாபிலோன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலைந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவன் ஆசனத்தை உயர்த்தி சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். உயிரோடு இருந்த சகல நாளும் அவன் போஜனம் பண்ணும்படி செய்தான். உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தம் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்ததுன்னு முடியுது. எனக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஒரு ராஜா வந்தார். அவர் 25ஆம் தேதி 12ஆம் மாதம் வந்து நான் சிறையிருப்பில் இருக்கக்கூடாதுன்னு என்னை விடுதலை ஆக்கிட்டார். நான் சிறையிருப்பில் இருக்கக்கூடாது, எந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடாது. என் விலங்கை எடுத்து போட்டு எனக்கு புது ட்ரெஸ் போட்டு எனக்கு ராஜபோஜனம் கொடுத்து மரண நாள் வரைக்கும் என்னை பார்த்து கொள்ள திட்டம் போட்டார். அப்போ நமக்கு புது ட்ரெஸ் தான் போட தெரியுதே தவிர ஏன் அன்னைக்கு மட்டும் ஓவராக போடுறோன்னு நமக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு ராஜா இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அவர் நான் சிறைச்சாலை இருக்கக்கூடாதுன்னு அவர் விலங்கை மாற்றி என் ஆசனத்தை பிள்ளைன்னு உயர்த்தி ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கணும்னு நல்ல ட்ரெஸ்ஸை போட வச்சு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சு மரண நாள் பரியந்தம் அப்போ சாகிற வரைக்கும் அவர் கஜானாவிலிருந்து வேண்டியதெல்லாம் செய்ய திட்டம் பண்ணார். அதனால் இந்த வருஷம் ஒருவேளை 25ஆம் தேதி நீங்கள் கொண்டாடினா அந்த நாள் வர்றதுக்குள்ளே எவ்வளோ நன்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். சரி, இப்போ இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு நான் யோசித்தப்போ ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார். 11ஆம் மாதம் தான் 1000 மடங்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதம். இப்போ முடிய போகுது 11ஆம் மாதம். 11ஆம் மாதம் தான் 1000 மடங்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், அப்ப கர்த்தர் 1000 மடங்கு நம்ம ஆசீர்வதிப்பதாக சொல்லிவிட்டார். எப்ப சொன்னார்? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியில். அப்போ 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பது 11ஆம் மாதம் அது முடிய போகுது. அப்போ 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் முடிக்கணும். மறுபடியும் பாருங்க, 40 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவரை அறிந்து கொள்ளாவிட்டால், புரிந்து கொள்ளாவிட்டால் கோபம் வந்துடும், அப்புறம் போயிடுவார். அப்புறம் எங்க விடுதலை? இப்போ 40 வருஷம் நீங்களே யோசித்து பாருங்களேன். படிப்பு, வேலை, கல்யாணம், வீடு, இப்படியே 40 வருஷம் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றாரு. இது நீங்க கேட்கலனாலும் நடந்துடும். படிக்க வைக்கணுமா, அப்பா அம்மாவே தொல்லை பண்ணி படிக்க வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணோமா, ஒரு 20 லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு 2 வீலரோ காரோ லோன் போட்டால் வாங்கிடுவோம். இதெல்லாம் 40 வருஷம் வரைக்கும் நம்ம கூடவே இருந்து செய்தார். வேண்டியதெல்லாம் நான் கொடுத்தேன். 40 வருஷம் வந்த உடனே பாலும் தேனும் ஓடுற தேசம், நலமும் விசாலமான தேசத்துக்கு ஏன் போகலன்னு கேட்பார். பாலும் தேனும் ஓடுற தேசம்னா, பால்ன்றது கர்த்தருடைய வசனம். 40 வயசுக்கு மேல நம்ம பைபிள் பைத்தியமா மாறணும். இப்ப எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு கையை உயர்த்தி சொல்லி, நான் ஹார்ட் அட்டாக் வாங்க தயாரா இல்லை. அதனால நமக்கு சுகர் வருது, பிரஷர் 40க்கு மேல தான் வருது. பாலும் தேனும், தேனுன்னா நம்மெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரம். நம்மெல்லாம் தேனீக்கள் தான். இப்ப பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறோம், 8:30 மணிக்கு வருவோம். அதுவும் 2 பெல்லு சத்தம் கேட்டா தான் வருவோம். ஏன் நமக்கு தெரியுமில்ல, நோட்டீஸை கொடுக்கும் போது அப்ப முன்னால தேனீக்கள்லாம் உட்காந்து ஜெபம் பண்ற மாதிரி எல்லாம் அந்த காட்சியெல்லாம் அபூர்வம் ஆயிடுச்சு. ஆனா யோவான் சானகன் காலத்துல ஜனங்க நேரத்துக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுக்கப்புறம் ஆலயம் திறந்தவொடனே ஜனங்க உள்ள போவாங்களா. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, பெல் அடிச்சாலும் ஒரு பெல்லு அப்பதான் நம்ம ரெடி ஆகும், அப்புறம் 2வது பெல் அடிச்சாலும் அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். அப்போ 40 வருஷத்துக்கு மேல பாலும் தேனும் நலமும் விசாலமும் வாங்க நமக்கு தெரியல. 40 வருஷம் நான் அந்த சந்ததியை அரோசித்தேன். ஐ லவ்ட் மை பீப்புள் அட் அ ஸ்ட்ரெச் 40 years. இதுக்கு நடுவில் நம்ம எத்தனை முறை அவரை கோபப்படுத்தியிருந்தாலும் அது கணக்கில் வைக்கல. சிறு பிள்ளை அப்படித்தானே இருப்பான், வாலிபன் அவன் அப்படித்தானே இருப்பான், கல்யாண வயசு அப்படித்தானே இருப்பான். இப்ப 4 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை பிறந்துருச்சு, அவன் அப்படித்தானே இருப்பான். ஆனா அதுக்கும் மேல நீங்களும் நானும் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள நம்ம போகல. அதனால என் வழி அவர்கள் அறியவில்லைன்னு நான் கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்றார். அதனால இந்த 11ஆம் மாதம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும். ஆமென். இப்போ நான் 40 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். மோசே வாயில வந்த அதே வார்த்தையை சொல்றேன். இந்த மாசத்திலே 1000 மடங்கு ஆசீர்வாதம் வாங்கிருங்க. முடிய போகுது இந்த மாசத்திலே. ஏன்னா அடுத்து தள்ளிட்டா அடுத்த மாசம் வந்துடும். 1000 மடங்கு இந்த மாசத்திலேயே வாங்கணும். நீங்க அடம் பிடிங்க. எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப நீங்க ரீசெண்டா ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இப்படி 2.25 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு காருக்கு டீசல் இல்லை, என் பாக்கெட்டில் பணம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு. எங்கள் வீட்டம்மா கன்னியாகுமரி ஊழியத்துக்கு போகிறீங்க, பூத்துக்கெல்லாம் காசு வைங்கன்னு சொல்லுது. டிரைவர் வந்துட்டாரு. அன்னைக்கு பார்த்து என்கிட்ட காசு இல்லை.
என் கடைசி மக ஒரு ஹேண்ட்பேக் கேட்குது, உங்களோட பாட வர்றேன், எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்க டேடின்னு. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஓவரா எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டேன். வீட்டு வாடகை, கார் டிரைவர், தூரம், பூத்து, ஹேண்ட்பேக் வச்சுட்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் கேட்குறாரு, இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா கூப்பிடுறிய ஏன்? இப்போ நம்ம சாதாரணமாகவே கூப்பிட மாட்டோம். என்னைக்காவது ரொம்ப பிரச்சனை வந்துருப்பாருங்க, அப்போ தலைமாட்டிலேயே பைபிள் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உபவாசம் போட்டுருவோம். இது யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியும். அப்போ அட்டை ஸ்ட்ரெச் நான் 2.25 மணி நேரம் உட்காந்தா ஒரே நாளில் என்னை பார்க்க ஒரு கார் வருது. அந்த காரை பிரதிஷ்டை பண்ணுறேன். அவங்க ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. அது நம்ப முடியாத அளவு ரொம்ப பெரிய காணிக்கை. எல்லா தேவையும் ஒரே நாளில். அப்போது இப்போ வீட்டுக்கு போன உடனே தேவையானது ஒன்றே, என்னது? ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றது. இப்போ சகோதரிகளை கேட்குறேன், நீங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் பாதத்தில் உட்கார்ந்தா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. எல்லா வேலை இருக்கும், தலைக்கு மேலே வேலை இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் பாதத்தில் நான் உட்கார்றேன்னா நீங்கள் தேவையான ஒன்றை கண்டுபிடிச்சிங்கன்னு அர்த்தம். நான் அப்படி இருக்கிறேன்றவங்கள கையை வைத்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க குருவானவர் பார்த்துருக்கிறார், இப்படியா என்ன இவ்வளோ காலம் ஏமாத்து, நான் அந்த ஊர்லேயே இருந்திருப்பேனே. ஏன்னா இன்னும் நீங்களும் நானும் தேவையான ஒன்று அவர் பாதத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம வீட்டில் அவர் தங்கணும். கவனிங்க சகோதரரே, ஆண்டவருடைய ஆசை எவ்வளோ பெரிய பட்டணமானாலும் நான் உங்கள் வீட்டில் தங்கணும். ஆமென். அடுத்தது நீங்கள் அவர் வீட்டில் வந்து தங்கணும். எப்போ அவர் வீட்டுக்கு நான் போவேன், இது அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் இருந்தது. எப்போ நான் போவேன், எப்போ நான் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு அவங்க தவிச்சாங்களாம். ஆலயத்தை பற்றிய வைராக்கியம் அப்படி அவங்கள கன்சியூம் பண்ணிச்சான். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. இப்போ எங்கள் சகோதரியை நான் கேட்குறேன், நாளைக்கு ஆராதனை அப்படின்னா நீங்கள் ஓடி வர்ற வேகத்தை பார்த்தாலே பக்கத்து வீட்டுக்காருக்கு ஆசை வரணும். என்னதான் இருக்குதோ தெரியல, இன்னத்துக்கு தான் இப்படி தவிக்கிறான். அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுறதில்லை. அதனால ஆண்டவர் நம்ம விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் தான் இருக்கிறார். இப்போ என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். ஒரு சேர் போட்டுட்டு நானும் உட்காந்து என்னை ரொம்ப கனப்படுத்துறீங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த வாரம் போத்தின பொன்னாடைய அந்த சேரில் போட்டு பேசுகிறேன். ஏற்கனவே முக்கா பைத்தியமாக தெரியுது. இப்போ ஜன்னல் வழியில் யாராவது பார்த்தா பைத்தியம் முத்தி போச்சு, அவர் பாட்டுக்கு சேரை பார்த்து பேசுகிறாருன்னு. என் எண்ணம் என்னன்னா, ஒரு சிங்காசனம் போட்டு உட்காருங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் பேசணும் தான், உன் தேவையை நீ இப்போ சொல்ல போகிற, இதை கேட்கணுமா? நான் எனக்கு தெரியாதா? உன் நாவில் சொல் பருவாதுக்கு முன்னே எனக்கு தெரியும் நீ கடனை பற்றி தான் பேச போகிறேன்னு. எனக்கு நல்லா தெரியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பிள்ளைக்கு நீ ஆயத்தமாகறேன்னு. சொல்லுங்க, இன்னும் மாப்பிள்ளை வரலன்னு புலம்புற, அதுவும் அவருக்கு தெரியும். இந்த பிள்ளை ஜபமே பண்றதில்லை, அதுவும் அவருக்கு தெரியும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என் தேவை என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார்.
அப்போ நீ வந்து தங்கணும்னு தங்கமான வீட்டை நான் கட்டி வச்சிருக்கேன். நீ வந்து தங்கணும். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம தங்குறதுக்கு தங்கமான வீடா, தங்கமான வீதியா, அப்படி சொல்றாரு. அவர் சொல்றது பதுமராகம், புஷ்பராகம், இந்திரநீலம், கோமேதகம், வைடூரியம் நம்மெல்லாம் பார்த்ததே கிடையாது. சொல்லுங்க, நம்ம பார்த்து அதெல்லாம் பரலோகத்தில் நமக்கு கட்டி இருக்கிற வீட்டில் வச்சிருக்கிறார். நம்ம பார்த்ததெல்லாம் 916 KDM கோல்டு, அது கொஞ்சம் ஓவரா வந்தா அவரை மறக்கிற ஓல்டு. அதனால ஒரு தீவிரமா நம்ம தேடுற காலம் இந்த இந்த நினைவு நாள்லயாவது வந்துடணும். 126வது நாள். ஆமென். ஒரு தீர்மானத்துக்குள்ள அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாட்டை எழுதினார். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். இப்ப பிரசங்கம் கேட்ட உடனே உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு போன உடனே ஒரு சேர் போட்டு இனிமேல் இப்படி உட்காரும் ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணணும். சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டி பாதையெல்லாம் நெய்யா பிழை பண்ணுவேன். என்ன பண்ண போறீங்க? இப்ப எப்படி இப்போ போதகருக்கு பயந்து வந்து உட்கார்ந்தீங்களோ அப்படிதான். இப்போ நாளைக்கு ஃபோன் வரும், யாரெல்லாம் வரலன்னு, ஏன் வரலன்னு. ரொம்ப மழை பார்த்துக்கிட்டு அது நின்று ரொம்ப நேரம் ஆகுது. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என்ன கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்ன கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். இப்ப சகோதரிகளா சொல்லுங்க, அப்படி கையை விரிச்சு, இன்னிலிருந்து ஆண்டவரே நான் மரியாதையா உன் முன்னால உட்கார்றேன். நீங்க பொருத்தனை பண்ணணும். அப்பதான் இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விட அற்புதமா முடியும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியார் உடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இப்ப எல்லாம் கவனிங்க, என்னைக்கு பிள்ளைங்க பிறந்தாங்களோ அதுக்கப்புறம் நீங்க உங்களை பத்தி கவலைப்படுறதில்லை. அதான் உண்மை. அவங்க நல்லா இருக்கணும். அப்ப அவர் வருஷங்களை எப்படி முடிப்பாரா? நீரோ மாறாதவராயிருக்கிற உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சங்கீதம் 102:27. அடுத்த வசனம் எப்படி முடியும் தெரியுமா? உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படித்தானே இருக்கு பாருங்க. 102 சங்கீதம் 27 வசனம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், இந்த ஆண்டு முடிந்து போகக்கூடாது, முடிந்து போவதில்லை. அடுத்த வசனம், உமது அடியாரின் பிள்ளைகள் அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க சந்ததி உமக்கு முன்னால கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா உங்களை மட்டும் இல்லை, உங்க பிள்ளைங்க பேர பிள்ளை வரைக்கும். அப்படி சீரியஸா நீங்க தேடணும். நான் தேடுறதுனால என் பிள்ளை நல்லா இருப்பான், பேர பிள்ளையும் நல்லா இருக்கு. அப்ப நான் எவ்வளவு குறைவா தேட்டும் பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நான் ரொம்ப அதிகமா ஆண்டவர் முன்னால உட்கார்ந்து
நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. வானங்கள் மாறலாம், பூமியும் மாறலாம், உலகங்கள் மாறலாம், தேவன் நீர் மாறாதவர். சத்தமா சொல்றேன். ஏன்னா நான் அவர் வீட்டில் தங்கும் போது, நான் அவர் பாதத்தில் அமர்ந்து துதிக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை தான், உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எனக்கு 4 குமார்த்திங்க இருக்கிறாங்க, 4 குமார்த்தி இருக்கிறாங்க. இப்போ நான் வந்திருக்கிற காரு என் குமார்த்தியுடைய காரு. என் கார் ரிப்பேர். நான் சொல்றேன், சோகமா இருந்தா போதும். என்னப்பா உங்க குரல்ல ஒரு தொய்வு இருக்கு, உங்க அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க. 4 பிள்ளையும் இருக்கு. இப்போ உங்க பிள்ளைய நினைச்சுக்கங்க, அது ஒரு போன் பண்றதே கிடையாது. பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்ற அக்கறை உங்களுக்கு இருந்தா நீங்க கட்டாயம் ஜெபம் பண்ணுவீங்க. எத்தனை பேர் பொருத்தனை பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, அப்படி சொல்லுங்க பாப்போம். இனி வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு எப்படி என்ன நம்பாதீங்கப்பா, அப்படிதான் கேட்குது. என்ன எக்ஸ்பிரஷன் இஸ் லைஃப். இப்போ நீங்க ஒரு ஆளை பார்த்து வணக்கம் அப்படி சொல்றதுல இருக்கு, யா வணக்கம் எதில் ஒரு அர்த்தம் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க எப்படி சொன்னீங்க தெரியுமா? இனி வாழ்ந்து காட்டுவேன், இப்படிதான் தாங்குறீங்க. அதெல்லாம் தெரியாத மாதிரி போத்திக்கிட்டு இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க. ஆலயத்தில் நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்து என் கையை பிடிச்சு தூக்குனார். 18ஆம் சங்கீதம். அப்ப நீங்க இப்படி கையை பிடிச்சாதான் அவர் வானங்களை கேட்டு வானங்களை தாழ்த்தி வர்றார். தேவ சபையில தேவன் எழுந்தருளுகிறார். அப்படி கையை பிடிச்சு தூக்கிடுவார். அப்படி தூக்கிட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் உங்க கையை அவர் விடவே மாட்டார். கல்யாணத்துல நம்மளை கைவிட்டவங்க யார் தெரியுமா? அப்பா அம்மா. இந்த பிள்ளையை இந்த மாப்பிள்ளை கொடுப்பது யாருன்னா 2 பேரும் உற்சாகமா வந்தாங்க. எதுக்கு? கைவிடுறதுக்கு. அடுத்தது 1000 பேருக்கு முன்னால கைவிட மாட்டேன்னு சொன்னவர் யார் தெரியுமா? அதை அங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. கொஞ்ச நேரம் மறந்துருதுன்னு. கைவிட மாட்டேன்னு சொன்னானே அந்த சண்டாளம் தான். இப்ப பாருங்க, ஒரு பாவம் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கு. நான் சொல்ல, அன்னைக்கு 1000 பேருக்கு முன்னால ஒரு பேர் வாங்கினவர் இன்னைக்கு கொஞ்சம் வருஷம் ஆனவன அந்த பேரு காணும். அப்படிதான். என்னப்பா அந்த பிள்ளைய நீ ரொம்ப தொல்லை பண்றியாமே, சும்மா அந்த பிள்ளைய அழ வைக்காதப்பா. நீ கல்யாணத்துல என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கைவிடுமான்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? மைக்கை நீங்க தான் கொடுத்து சொல்லு சொல்லுன்னு என் உயிரை வாங்கினீங்க. 40 வருஷம் போயிருச்சு. ஆண்டவர் மாறாதவர். இந்த வருஷத்தை ஆண்டவர் எந்த காலத்துல நான் அப்படி முடிச்சது இல்லைன்னு நீங்க தான் பொருத்தனை பண்ணி கையை வச்சு சொல்லணும். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. எப்படி கையை காட்டுறாங்க பாருங்க. சொல்லுங்க, எப்படி நான் சொல்றது? இனி வாழ்ந்து காட்டுவேன். ஐயர் எப்படி காட்டுறாரு? இப்படி காட்டுறாரு. நீங்க எப்படி காட்டுறீங்க தெரியுமா? கையை கொஞ்சம் கீழே இறக்கி, இன்னொரு முறை எங்க ஏரியா பக்கம் நீ வராத, நீங்க அப்படிதான் காட்டுறீங்க. சரி, இந்த முறை கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டு. எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன். இனி வாழ்ந்து காட்டுவேன். நான் கடலூர்ல சிஎஸ்ஐ ஸ்கூல்ல ஒரு ரெட்ரீட்ல பேசுறேன். ஹெட் மாஸ்டர் தலைமை தாங்குறாரு. அவர் இப்படி எல்லாம் துதிக்க மாட்டாராம். நான் கையை உயர்த்தி துதிங்க துதிங்க துதிங்கன்னா அவர் உயிரை வாங்கிட்டேன். அவரும் ரொம்ப நேரமா கையை உயர்த்திட்டார். வீட்டுக்கு போன உடனே என் கையால் ஒரு ஜூஸ் குடிங்கன்னாரு. அது என்னங்க நீங்கள் ஸ்பெஷலான? இல்லை, என் லைஃப்பில் நான் 1.5 மணி நேரம் ஆண்டவர் முன்னால் உட்கார்ந்ததே இல்லை, என் கையை இப்படி உயர்த்தினதும் இல்லை. சரி, எதுக்காக ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா, இன்னைக்கு ஆயுசு 15 வருஷம் கூடிடுச்சுன்னாரு. எசேக்கியா ராஜா அழுதான்ல, உடனே ஆண்டவர் துக்கப்பட்டு திரும்பி வந்து, நீயும் இந்த நகரமும் 15 வருஷம் நல்லா இருக்குன்னாரா. நம்மளும் நல்லா இருக்கணுமா, நகரமும் நல்லா இருக்கணுமா? கையை வைத்து சொல்லுங்க. யாரெல்லாம் கையை வைத்துறாங்களோ அவங்க கையை பிடிச்சிடுங்க ஆண்டவரே. நீங்க கைவிடலைன்றதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா.
அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும் அப்பா அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு கூப்பிடவும் ஆசை அம்மான்னும் கூப்பிடவா கையை உயர்த்தி என் தேவை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளைட்டு எங்க வீட்டு மேல சத்தம் கேட்குது. நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு ஆசைப்படுறேன் என்னை அனுப்பலையே அப்படின்னு என் தேவைன்னு சொல்லி அந்த வாரமே துபாய்க்கு அழைப்பு வருது. நான் போய் எனக்கு புறாவை போல் சிறகு இருந்தால் நானும் பறந்து போய் இளைப்பாருவேன். இது காட்டுப்புறாவின் சத்தம்னு இருக்கு. இப்போ நானும் காட்டுப்புறான்னு பேர் வச்சிருக்கேன் ஆண்டவரே, நானும் பறந்து போய் இளைப்பாருவேன். கொஞ்ச நேரம் கை வலிக்க உயர்த்தன பாருங்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கு துபாயிலேருந்து ஃபோன் வருது. துபாய்க்கு நான் போனேன், ஒரு பைசா செலவு இல்லாமல். தே ஸ்பெண்ட் எல்லா பணமும். போனால் ஏர்போர்ட்டில் 3-4 பேர் என்னை ரிசீவ் பண்ண வர்றாங்க பூச்செண்டோட. ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் என்னை பார்க்குறாங்க, யார் இவருன்னு. என்னை ஒரு ஹோட்டலில் தங்க வச்சாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு வாடகை 7000 ரூபாய். 9 நாளுக்கு ரெஸ்ட் எடுத்தேன். 3 நாள் மீட்டிங், 9 நாள் ரெஸ்ட்டு. ஏன் ஆண்டவரே துபாயில் என்னை 9 நாள் தங்க வச்சேன்? நீ தானே சொன்னேன், நான் போய் இளைப்பாருவேன்னு சொன்னல, இளைப்பாருன்ட்டார். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறார். நீங்கள் இந்த டைம் ஆண்டவர் முன்னால் எப்படி உட்கார்றீங்களோ அது அப்படியே கவனிங்க. என் பிள்ளை அழுத, இப்போ நான் பேசும்போது எவ்வளோ பேர் மனசுக்குள்ள அழுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன். யூ ஆர் நாட் சக்சஸ்ஃபுல். ஆண்டவரை தேடுற விஷயத்திலே நம்ம ஒரு ஃபெயிலியராக இருந்தால் உலகத்தை எப்படி ஜெயிக்க போகிறோம்? அதனால இந்த சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இன்னும் நிறைய பேர் எடுக்கல. சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புறப்படும் போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. ஒடுக்கிறவன் வருவதில்லை, பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப 12ஆம் வசனம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்பிக்கையுடைய சிறைகளே திரும்பி போங்க, ரெட்டிப்பா நன்மை தருவேன், இன்னைக்கே தருவேன். இந்த வார்த்தையை நம்ம பார்க்காம இருக்கவும் முடியாது. அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா எப்படி வாங்கணும்? ரெட்டிப்பா வாங்கணும். இப்போ 80 வயசு போயிடுச்சு மோசேக்கு. இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? புலம்பாதா, இன்னொரு 40 வருஷம் நல்லா இருக்கு. நடந்ததா இல்லையா சொல்லுங்க? 70 வயசு ஆகி போச்சு யோபுவுக்கு. எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சுன்னு புலம்புறான். உட்காரு புருஷன் மாதிரி. 70 வருஷம் திரும்ப கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நம்ம பாருங்க, எத்தனை வருஷம் ஒரு தோல்வியை வாழ்ந்துட்டோம். கொஞ்சம் வருஷமாவது போனஸா வாங்கணும் இல்ல? அத்தை தான் சொல்றார். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி போகும்போதும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒடுக்கிறவன் தொடக்கூடாது. நீங்க வீட்டுக்கு போங்க, ரெட்டிப்பா நன்மை தருவேன். எப்ப தருவேன்? நாளைக்கு தருவேன்.
எனக்கு காது கேட்கல. அப்போ இன்னைக்கு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலைக்குள்ள நீங்க எப்படி திரும்பி போறீங்கிறது தான் உங்க கையில் இருக்கு. நான் 8:30 மணிக்கு முடிச்சிடுவேன். ஆனால் 9 மணிக்கு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. போன உடனே என் தேவையை நீங்கள் தான் ஆண்டவரே இப்போதில் நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லணும். ஆமென். எத்தனை பேர் கீழ்ப்படி போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆலயத்தை கொண்டு போய் காட்டுறாரு எசேக்கியேல. எவ்வளோ பெரிய ஆலயம் பார்த்தியா? ஆமாம். இதில் மூப்பருங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தியா? ஆமாம், நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. சித்திர வினோத அறைகளில் போய் பாரு, எனக்கு எரிச்சல் முட்டுறாங்க. சித்திர வினோதம்னா டிவி, லேப்டாப், செல்போன். எவ்வளவு நேரம் செல்போனை யூஸ் பண்ணுறாங்க பாரு, இது சித்திரம். ஆனால் ஏன் முன்னால் 3/4 மணி நேரம் உட்கார்றதுக்குள்ள இடுப்பு ஒடிச்சிருது. ஆனால் இந்த சித்திர வினோதத்தில் எப்படி செலவு பண்ணுறாங்க பாரு, இது எனக்கு அருவருப்பா தெரியலையான்றார். செல்போனை பற்றி தான் பேசினாரா அப்படின்னு நான் படித்து பார்த்தா, அவன் தன் திராட்சை கிளையை நாசிக்கு நேராய் பிடித்திருக்கிறான். அப்படி இருக்கு. எப்போ அவன் ஒரு திராட்சை கிளையை நாசிக்கு நேராய் பிடித்திருக்கிறானா? அப்போ அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு, இப்படி ஒரு காலம் வந்தா நம்மால் ஜெபத்தை விட சித்திர வினோதத்தில் மயங்கிடுவான். இது எனக்கு அருவருப்பா இல்லையா? இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த ஆலயத்தை விட்டு நான் போறேன். அப்படியே வா. அங்கே எத்தனை சகோதரிங்க அழுறாங்க பாரு. யாராவது சாதிக்கணும்னு அழுறாங்களா பாரு. தம்மூசுக்காக அழுறாங்க. தம்மூசுன்னா அந்த வருஷம் நடக்கிற பண்டிகை, ஒரு திருவிழா. யாராவது அழுறாங்க, எனக்காக அழுறாங்களா பாரு. அப்படியே திரும்பி வா. இந்த ஆலயத்தில் 25 புருஷர் இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்கு முதுகு காட்டி கீழ் திசைக்கு முகத்தை காட்டுறாங்க. இது அருவருப்பா தெரியலையா? அப்போ என்ன ஆண்டவரை பண்ண போறீங்க? பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் வரும். பட்டணங்களுக்குள்ள பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம் வரும். பட்டயம் என்னன்னா, நம்ம 2 பேர் வீட்டில் இருப்போம், ஒன்று தான் கர்த்தரை தேடும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் இப்போ 2 பேர் இருந்தால் ஒன்று தான் கர்த்தரை தேடும், ஒன்று தேடாது. ஆனால் நல்லது தான், அது தேடாது. நீங்க என்னதான் கெஞ்சினாலும் வராது. இது பட்டயம். பஞ்சம்னா எவ்வளவு பணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை தீரவே இல்லை. கொள்ளை நோய் அப்படின்னா கொள்ளைய ஜனங்க சாகுறாங்க. இப்ப என்ன ஆண்டவரை பண்ண போறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, யாரு உண்மையா பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்றானோ அவன் நெத்தியில ஒரு முத்திரை போட்டுருவேன். பட்டயமோ பஞ்சமோ கொள்ளை நோயோ என் பிள்ளைய டச் பண்ணாதுன்றார். அப்ப பெருமூச்சு விட்டு இங்க வந்து இப்படி ஆயிப்போச்சே எங்க தேசம், இப்படி ஆயிப்போச்சே என் ஊரு, இப்படி ஆயிப்போச்சே எங்க வெற்றின்னு யாரெல்லாம் புலம்புறாங்களோ அவங்க நெட்டில் ஒரு அடையாளம் போடுன்னு திரும்பி பார்த்தா ஒரு கணக்கை மைக்கூட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த செகண்ட் எல்லாரும் நெட்டில முத்திரை போட்டான். இப்ப சொல்லுங்க, இப்ப இதுவரை கேள்விப்பட்டதை விட இன்னும் பயங்கரங்கள் வரதான் போகுது. நம்ம காலத்தில் எப்பாவது இப்படி மழை பெஞ்சது பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லா தேசத்திலையும் வெள்ளம் வந்து ஒரே நேரத்தில் 1 லட்சம் கார் அடிச்சுட்டு போயிடுச்சான். நல்ல வேளை திருநெல்வேலி பகுதியில் நீங்க கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருக்கிறதுனால தான் நீங்க தப்பிச்சிங்க. இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. என் நெட்டில ஒரு முத்திரை வாங்குற மாதிரி நான் தேட போறேன்னு சொல்றவங்க இன்னைக்கு துவங்குங்க. ஏன்னா 11ஆம் மாதம் முடிய போகுது. 12ஆம் மாதம் என் சிறையிருப்பெல்லாம் மாற்றி எனக்கு புது ட்ரெஸ் போட்டு என்னை ராஜா மாதிரி உட்கார வைக்கிற ஆண்டவர் இந்த வருஷமும் வருவார். நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தெரியல. கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா. எப்படிமா சொல்லணும்? நம்புங்கப்பா. அதாவது நீங்க முகத்துல சொல்லும் போதே நீங்க மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். இனி வாழ்ந்து காட்டுவேன். உண்மையா சொல்றாங்கல்ல? ஆமா. இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. வீட்டில் போய் சகரியா புஸ்தகத்தை எடுத்து படிங்க. சகரியா புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் அந்த ராத்திரியிலேயே சிவப்பு குதிரை மேலே ஏறி இருக்கிற புருஷனை கண்டேன். இது சகரியா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற முதல் தரிசனம். 8ஆம் வசனத்தில் அந்த ராத்திரியில சிவப்பு குதிரையில ஏறி இருக்கிற ஒரு புருஷனை
கண்டேன். இதுதான் முதல் தரிசனம். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆவது தரிசனம் தெரியுமா? ஆலயத்தின் நீளம் அகலத்தை அளக்கிற ஒரு புருஷனை கண்டேன். எல்லாம் கவனிச்சிங்களா? அப்போ இந்த ஆலயம் போதாது, இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்றவங்க, இப்போ உங்க பாஸ்டர் கேட்டா இது போதாது, இன்னும் பெருசா இருக்கணும், ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கணும், இதான் ஆசை, வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் 2ஆவது தரிசனம். 3ஆவது தரிசனம் தெரியுமா? ஆசாரியும் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறான், சாத்தான் பக்கத்தில் வந்துட்டான். இந்த ஒரு ஆளால தான் இவ்வளோ பேர் எழும்புறாங்க. இவருக்கு முதல்ல பிரச்சனை கொடுத்து கொல்ல பார்த்தான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பாகையை, சுத்தமான பாகையை வச்சு தொட முடியாத பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்மெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கும் போதே ஆண்டவர் விட்டுருல, ஐயோ இந்த ஒடுக்கிறவன் கிட்ட வந்து தொட்டுருவானோ, இந்த ஒடுக்கிற வந்துருவானோ அப்படின்னு உடனே ஒரு பாகையை வச்சு அவனை தோற்கடிச்சிட்டார். இப்படியே தரிசனங்கள் வந்தா 6ஆம் அதிகாரம் வரும்போது ரதங்கள்ல விதவிதமான குதிரைகளை பூட்டி இருக்க கண்டேன். ரதங்கள் இருக்கு, நிறைய சபைகள் நிறைய இருக்கு. அதுல விதவிதமான கருப்பு குதிரை, புள்ளி புள்ளி குதிரை, வரி வரி குதிரை எல்லாம் இருக்கு. ஆனால் சிவப்பு குதிரை வட தேசத்துக்கு வந்தது, என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டுன்னு எழுதுறாரு. ஏன்னா குதிரை மேல உட்கார்ந்துருக்கு, ஒரு சிவப்பு குதிரையில வர்றாரு. இங்க நிறைய குதிரை தான் இருக்கு, ஆனாலும் சிவப்பு குதிரை மட்டும்தான் வட தேசத்துக்கு வந்துச்சான். அவர் கோபத்தை சாந்தி பண்ணிட்டுன்னு எழுதுறாரு. இப்ப சொல்லுங்க, குதிரைகள் நிறைய இருக்கு, ஆனா அவர் சிவப்பு குதிரையில வந்தா இப்ப இந்த சிவப்பு குதிரை வட தேசத்துக்கு போதான். 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் குதிரைகளா தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். நீங்க 10ஆம் அதிகாரம் படிங்க, யூதா சிறந்த குதிரை. 14ஆம் அதிகாரம், குதிரைகளின் கழுத்துல பரிசுத்தம் என்ற விலாசம் இருக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேனை. இது திரும்பி வரும்போதோ போகும்போதோ ஒரு குதிரை மாதிரி போகும். அப்ப நான் பாளையம் போட்டு பாதுகாத்துக் கொள்வேன். புரியுற மாதிரி சொன்னேன்னு எனக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்ல போறேன். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு இங்கிலீஷ்காரர் வந்தாரா, வந்து இவ்வளோ பெரிய 200 ஃபீட் ரோடு, மகாத்மா காந்தி ரோடு, இட்ஸ் எ வெரி நைஸ் ரோடு. பார்த்தா பிரிகேட் டவர் அப்படின்னு ஒரு டவர். நேராக கார் நிறுத்திட்டு போய் டவர்கள் இருக்கிற ஆளை பார்த்து, who is the chief engineer of brigade tower, can you tell me the name அப்படின்னு கேட்டாராம் இங்கிலீஷில். அவன் சொன்னான் கொத்தில்லா சாமின்னு. கொத்தில்லா சாமின்னா அவன் கன்னடத்தில் சொல்கிறான், கொத்தில்லா சாமின்னா எனக்கு தெரியாது சாமின்னு. ஒன்று இங்கிலீஷ்காரன், கொத்தில்லா சாமி இஸ் a great man, ராமசாமி, கோவிந்தசாமி, ஆரோக்கியசாமி, பெரியசாமி, above all கொத்தில்லா சாமி இஸ் கிரேட். இப்போ அவனுக்கு எடுத்தது யாரு? அவ்வளோ பெரிய டவருக்குள்ள உட்காந்துக்கிட்டு சொல்றது என்னன்னு புரியும். நான் ஜோக்கு சொல்லும்போது சிரிக்க முடியாத அளவு நீங்க இப்படியா இருப்பீங்க. சரி கவனிங்க, இங்கிலீஷ்காரன் ரொம்ப எக்ஸைட்டட். கொத்தில்லா சாமி இஸ் a great man. Before I leave Bangalore, I must meet this man. He is great. அப்படியே போனா லால்பாக் ஒரு பெரிய தோட்டம். உண்மை இதெல்லாம். அந்த தோட்டத்தில் ஒரே இடத்துல 64 வகை ரோஜா செடி, 64 varieties of roses. மறுபடியும் எக்ஸைட்மெண்ட். How come 64 varieties of roses in one place? நேரா ஆபீஸுக்கு போய், tell me the name. Who maintains this garden? Give me the name of the chief gardener of Lal Park அப்படின்னு சொன்னாராம். அவன் எழுந்து கொத்தில்லா சாமின்னாராம். என்னது கொத்தில்லா சாமி இஸ் a great engineer, கொத்தில்லா சாமி இஸ் a great gardenerன்னு இவனுக்கு தாங்கலையா. கொஞ்ச நேரம் போது நேஷனல் டைரி, ஒரு பெரிய டைரி இருக்காங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அந்த டைரி வழியை கார் போகும்போது ஒரு சமம் ஊர்வலமா போகுது, 300 பேர் டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. காரை நிறுத்தி ஆடினா கீழே இறங்கி who is the dead man என்ன மாதிரி ஒரு வெளியூர் ஆளை பார்த்து கேட்டான். அவன் சொன்னான் கொத்தில்லா சாமின்னா. அவ்வளவுதான். இவன் காரை தாத்திட்டு சூட்கேஸ் அங்கேயே விட்டுட்டு கேமரா எடுத்துக்கிட்டு பின்னாலேயே போறானா. சொல்லுங்க, இது சேனை, இது சேனை. எப்ப சேனை? இது ஆடா வரும்போதல்ல, இது முதல்ல ஆடாதான் வந்தது. ஆண்டவர் மேய்ப்பன் ஆயிட்டாரு. இது வீட்டுக்கு போன உடனே மாடு, தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும்
இப்போ எவ்வளோ உழைச்சாலும் 10 இல்லை, உழைச்சி தான் ஆகணும். இது வீட்டுக்கு போன உடனே மாடு, நகரத்துக்குள்ளே போகும்போது கழுதை. ஏன்னா இந்த நகரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னும் அறியல. இந்த கழுதையை பார்த்தாவது மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரணும், மான் மாதிரி ஓடி வரணும். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல. இங்கிருந்து திரும்பி போகும்போது கர்த்தருடைய சேனை, அவருடைய இராணுவ குதிரை. இதைத்தான் ஒருத்தரும் ஒடுக்க முடியாது, என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஃபென்ஸ் போட்டிருக்கிறேன்றார். இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க பாட்டு பாடுறாங்க. சகரியா 9ஆம் அதிகாரம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே மிகவும் கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. 9ஆம் வசனம். எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இப்ப நீங்களே படிச்சு என்னோட சேர்ந்து பாட போறீங்க. படிச்சு தான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ண. அப்படியே எடுத்து வச்சு, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. இன்னும் நிறைய பேர் பாடல. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சத்தமா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? சீயோன் குமார்த்தியா, எருசலேம் குமார்த்தியா. சகரியா புஸ்தகத்தை போய் படிங்க. இந்த எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு 4 பேர்: யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சீயோன். சகரியா 1ஆம் அதிகாரம். சகரியா 1ஆம் அதிகாரம். பத்தொன்பதாம் வசனம். தூதனை யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். அப்போ யூதா, நீங்க ஒரு பயத்தோட கேட்கணும். ஏன்னா யூதான்னா எப்ப நீங்க பாட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே யூதா. சாதா கிடையாது. யுத்தம்னால முதல்ல யூதா தான் புறப்படணும். இப்ப யாரெல்லாம் வரலையோ கவலை இல்லை. யூதான்னா துதிக்கிறவன், இஸ்ரவேல் அப்படின்னா போராடி ஜெபிக்கிறவன். யாக்கோபு கிடையாது. யாக்கோபுனா எனக்கு வீடு வேணும், துணி வேணும், தூக்கம் வேணும், சாப்பாடு வேணும்னு கேட்பான். ஆனா நீங்க தான் வேணும், நீங்க இல்லாம என்ன வாழ்க்கை ஆண்டவரேன்னு கேட்கிறான் பாருங்க. அன்னைக்கு தான் அவன் இஸ்ரவேல். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, நம்ம என்ன கேட்கிறோம். நீங்க தான் வேணும், நீங்க இல்லாம என்னால ஒரு அப்படியெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னால கேட்டோம். இப்ப வர வர மாமி கழுத போலாட்ட அப்படிதான் இருக்கு. கழுதை தேஞ்சு ஏதோ ஜெபம் பண்ணி உயிரை வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப மறுபடியும் அந்த பூர்வ நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைங்கிறத மாதிரி நம்ம நாட்களை புதியவர்களை ஆக்கணும். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி.
ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8:30 மணி. 8:30 மணிக்கு முடிக்கணும். 8:45 வர. 8:45க்கு முதல்ல நான் வெளியே போவேன். இந்த வழியே தான் நீங்கள் வருவீங்க. நான் சகரியா 8ஆம் அதிகாரத்தை பாட சொல்லி கேட்பேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவீங்கல்ல, அப்போ எழுந்து போயிடுவேன். அதெல்லாம் கிடையாது. சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே எம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். என்ன ஆண்டவர் கேட்கிறாரு, கழுதை ஒன்று தானே எனக்கு தேவை, குட்டி எதுக்கு? அவர் கவனமெல்லாம் உங்க குட்டி மேல. சொல்லுங்க. அதை படி படி படின்னு அந்த புஸ்தகத்தை படிக்க வச்சுங்களே தவிர இதை படின்னு நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? உன் மகன் எத்தனாவது படிக்கிறாங்க? 7th ஸ்டாண்டர்ட். ரொம்ப ஃபீஸ் கட்டி நான் பீஸா போயிட்டேன்னு அந்த அம்மா, அவங்க அப்பா லூஸா போயிட்டான்னு. இப்போ செல்போனே ஏற்கனவே அது முக்கா பைத்தியம், இப்போ முழு பைத்தியம். நான் செய்தி முடியறதுக்குள்ள சீயோன் குமாரத்தி யூதா ஜெயிச்சுக்கணும். இஸ்ரவேல் அப்படின்னா எப்போன்னா பொழுது விடுகிறது அப்ப ஜெபம் பண்ணணும். நமக்கு பொழுது போகிறது. பொழுது விடியும் போது என் சுகவாழ்வு விடிய கால வெளுப்பு போல துளிர்க்குன்னு சொன்னவர் நீங்க தானே. உன் சுகவாழ்வு விடியற் கால வெளுப்பு போல சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, இப்ப நான் ஆடு மாடு வீடு எல்லாம் இருந்தாலும் நீங்க இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு போராடுறார். அப்ப மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராடக்கூடாது. எழும்பலாமா வேண்டாமா? இப்பதானே மணி 6, நம்ம 7 மணிக்கு எழும்புவோம். பால்காரன் வந்த உடனே எழுப்பு. அவர் அப்பவே போயிட்டாரு. எங்க அம்மா சிஎஸ்ஐல ஒரு முக்கியமான விசுவாசி. அவங்க எப்ப பாரு பாடிக்கிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்கும். விடியல் நேரத்தில் வெள்ளி முளைக்குது, வீட்டு சேவலும் விழித்து கூவுது, வடிவில் மிகுந்ததோர் பறவை பாடுது, வணங்க மனமே நீ எழுந்திராய். எப்போ? நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா பண்ணுவேன். அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பாட்டுனால அறியப்பட்டிருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு 83 வயசு ஆகும்போது அவங்கள பார்த்து, உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையம்மா, ஒன்றுமே செய்யலை. ஏன் செய்யலை? உனக்கு ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சேன், நீ ஊழியக்காரன் ஆயிட்ட. நான் கிச்சனுக்குள்ளே தான் பாடுறேன், நீ உலகம் முழுக்க பாடுற. இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா நீ கொடுக்கணும்? நீ நான் பிறக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட நீ வளரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம குட்டி ஒன்று வச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு உடைய மனுஷன் சும்மா இருப்பாங்களா? எனக்கு 4 மகளுங்க, 9 பேரப்பிள்ளை. இப்போ என்ன ஆசை தெரியுமா? 10வது ஒரு பேரப்பிள்ளை வரணும். கழுத மட்டும் இல்ல, குட்டியும் வேணும்னு கேட்கிறவர் அவரு. நம்ம எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்துட்டோம் பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே என்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை போய் வீட்டில் படிங்க. ஆதிராக் தேசம், அந்த தேசத்தை பார்க்கல. அதுல தமஸ்கு பட்டணத்தையும் பார்க்கல. மிகவும் ஞானம் உள்ள
அப்படின்னா பெரிய பெரிய படிப்பை கற்றுக் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் அதையும் பார்க்கல. தீரு சீதோன், தீருன்னா வர்த்தகம் நிறைஞ்ச நகரம், இதையெல்லாம் பார்க்கல. உன்னதான் நான் தேடி வர்றேன். என்கிட்ட ஆண்டு சொன்னது, நான் ஆதிராக் தேசத்தை டிஸ்ட்ரிக்டை தேடல, தமஸ்கு பட்டணத்தை தேடல, மிகவும் ஞானமுள்ள தீரு சீதோனை நான் தேடல. நான் உன்னிடத்துல வர்றேன், நீ ரெடி ஆயிட்டியான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் டியூன் பண்ணி பாட உட்கார்ந்தேன். அது மறக்கக்கூடாதுக்காக ஒரு 100 முறை பாடிடுவேன். ஒரு 100 முறை பாட்டு போய் பார்த்தா ப்ரெஷரும் கிடையாது, சுகரும் கிடையாது. ஆமா, நானும் என் அசிஸ்டண்ட்டும் 2 பேரும் சாப்பிட்டா அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு ஒத்துக்குது. அவன் போய் 7 அப் குடிச்சிட்டு வர்றான் உட்கார்ந்து. இது யூதா, சாதா இல்ல, யூதா. பாட்டு வரும்ல, சொல்லுங்க. இஸ்ரவேல் பொழுது விடிய கூடாது, மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, தேவனோட போராடணும். அதுல எவ்வளவு வெற்றின்னு இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. பொழுது விடுகிறது, நான் போகலாமா? யார் யாருக்கிட்ட கேட்கறது சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்கிட்ட ஜெபத்தை கேட்கிறாரு, பொழுது விடுகிறது நான் போகட்டுமான்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெபிக்கிற ஒன்றை விட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது. அல்லேலூயா. இப்ப நாளைக்காவது பொழுது ஒரிஜினலா விடியுமா? விடியும்னா தானே நான் முடிக்கணும். இப்ப யாரோட கர்த்தர் பேசுறது எனக்கு தெரியாது. நாளைக்கும் பொழுது விடியும், சுக வாழ்வு துளிர்க்கணும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பட்டு போயிருந்தாலும் துளுத்துரும். ஆமென். அது எப்படிங்க துளுக்கும்? நான் ஆதி ஆமத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் இந்த வாரம் முழுக்க. அதுல 75 வயசுல ஆபிரகாம் கையை வைக்கிறார். 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆதியாகமம் 14:23. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றதால் நீரே போதும், நீரே போதும், போதுமே நீர் எனக்கு. நீரே போதும், நீரே போதும், போதுமே நீர் எனக்கு. சோதோம் ராஜா நிறைய பொருளை அடிக்கிட்டு ஆபிரகாம் எதை வேணுமோ எடுத்துக்கணும், பொருள் வேண்டாம், கையை உயர்த்துறாரு 75 வயசுல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன்னு. நடந்து என்ன தெரியுமா? 175 வயசு வரைக்கும். ஒரு முறை கர்த்தர் வாக்கு பண்ணிட்டா 100 வருஷம் காப்பாற்றுறவர். நான் போய் படிக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனா இருக்கணும். படிச்சு பார்த்தா 75 வயசுல இவர் ஜெபம் பண்றாரு, 175 வயசுல சாகுறாரு. இப்போ இங்கே யாருக்கும் 75 வயசு வரவே இல்லை, ஆனால் 90 வயசு ஆளு மாதிரி முகத்தை வச்சிருக்கிறோம். ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும், இன்னும் நான் சாதிக்கல, நான் கையை உயர்த்துறேன். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நீரே தேவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே போதும், நீரே போதும், போதுமே நீர் எனக்கு. ஆனால் ஆபிரகாம் கெட்டிக்காரரு ஆண்டவரோட பேசிட்டு, ஆண்டவர் நான் உனக்கு கேடகமா இருப்பேன்னு சொன்னப்ப பாடி எனக்கு என்ன தருவீர்னு கேட்கிறாரு. அப்ப விவரமான ஆள், கர்த்தர் பேசும்போதே கேட்டுருணும். உங்களோட பேசுறாருல்ல, அப்பவே என்ன வேணுமோ கேட்டுருணும். அவர் பேசாத நேரத்தில் அவர் தொல்லைப்படுத்துற வரமாட்டார். ஆபத்து நேரிடும் போது நான் கூப்பிட்டா நான் வரமாட்டேன், ஏன்னா நான் கூப்பிடும்போது நீ எங்கே இருந்தாய்? உனக்கு ஆபத்து புயல் போல வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன்றார். அப்போ அவர் பேசுறாரு ஆபிரகாம் கிட்ட,
நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், மகா பெரிய பலன். உடனே எனக்கு என்ன தருவீர்? உன்னை வெளியே கூட்டு போ, வானத்து நட்சத்திரங்களை பார், உன் பிள்ளைகளெல்லாம் நட்சத்திரங்கள் ஆக்குவேன்றார். புரிஞ்சதுன்ற கையை ஊற்றி காட்டுங்க. பிள்ளைகள் சொல்ற, ஸ்டார்ஸ் மாதிரி கொடுப்பேன் உனக்கு பிள்ளைகளை. ஆனாலும் எனக்கு இல்லைன்னாரு பாருங்க, ஈசாக்கு பாருங்க தான். எப்ப? 99 வயசுல பலனா இருக்கிறேன்னு சொன்னதை அவர் தீவிரமா நிறைவேற்றுகிறவர். இப்ப இங்கிருந்து போகும்போது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான் நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாளைக்கு கூட்டம் இருக்கும். என் லைஃப்ல நான் இப்படி ஜெபம் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி திரும்பி வரணும். பார்க்கலாம் யார் அது சொன்னது. இதை தவிர வேற எதுக்காக நம்ம ஆண்டவர் கூப்பிட்டாரு சொல்லுங்க பாப்போம். ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நீரே தேவன், கர்த்தராகிய ஆண்டவரே. நீரே தேவன், கர்த்தராகிய ஆண்டவரே. நீரே போதும், நீரே போதும், போதுமே நீர் எனக்கு. ஆமென். போய் சொல்லுங்க. நாளைக்கு விடியும் போது உங்க சுக வாழ்வு துளுத்திருக்கும். அப்படின்னா என்ன? உங்க சுகர் குறைஞ்சிருக்கும். நம்ப மாட்டீங்களே? நீங்க நம்ப மாட்டீங்க. கட்டாயம் பிரஷர் நீங்க நினைச்சு பார்த்தாலும் இருக்காது. ஏன் தெரியுமா? சுக வாழ்வு துளுக்கிற நேரத்தில் நான் அவரோட போராடுறதுக்காக எழுப்பிட்டேன். தூக்கத்தோட கட்டாயம் இந்த மாதிரி சீசன்ல நல்லா தான் தூக்கம் வரும். உன்னத பாட்டில் நான் படிச்சுக்கிட்டே வர்றேன். என் பிரியமானவளுக்கு மனதாகிற வரைக்கும் அவளை எழுப்ப வேண்டாம் அப்படின்றாரு. அவளுக்கே மனசு வந்து எழும்பிட்டான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உன்னத பாட்டில் நான் படிக்கிறேன். நான் ரொம்ப காயப்பட்டிருந்தேன். என்னை கிச்சிலி ரசத்தினால என்னை தேற்றி காயம் கட்டி கொண்டாந்து வீட்டில் விட்டார். இப்போ நான் என் வீட்டில் தேடுறேன், என் இயேசுவை காணும். அப்போவே நான் அவரை தேடினேன்ற அந்த அம்மா தேடும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். பாருங்க, நம்ம வீட்டில் அவர் இல்லை, நம்மளும் இப்போ ஜெபம் பண்ணுறது இல்லை, ஏதோ உப்புக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அப்போவே அவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போவே தேடணும். காவலாளர்கள் என்னை கண்டார்கள். காவலாளர்னா வாட்ச், சொல்லுங்க, வாட்ச். அப்போ அதை பார்க்கக்கூடாது. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டான். ஆண்டவர் விடியற் காலத்தில் தட்டுறாரு, பனி பெய்யுது, என் தலை நனையுது, கதவை தரேன்னு. போய் இந்த அம்மா, நான் கொஞ்சம் தூங்குறேன் ஆண்டவர் அப்படின்னு போயிட்டாரு. விழிச்சிட்டா ஆண்டவரை காணோம். போய் நகரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, என் நேசரை கண்டீர்களா, அவரை பார்த்தீங்களான்னு. நாங்களே தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு போர்வை உறிஞ்சிக்கிட்டு தர்மடி போட்டாங்களாம். அப்படிதான் உன்னத படி. என் தமிழ் சொல்றேன் இதை. இந்த போர்வையில் ஒழிஞ்சுக்கிட்டு நீ அவரை தொலைச்சிட்ட சொல்லணும். காவலாளர் என்னை அடித்தார்கள், அடி வாங்கிட்டு நான் அப்புறம் கண்டுபிடிச்சேன்ற. இது உன்னத பாட்டு. அதனால கட்டாயம் நமக்கு கட்டாயம் ஆண்டவர் நமக்கு ஒரு மஞ்சம் தான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா பஞ்சம் இல்லாததுனால. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆமா, மஞ்சம்னு என்ன தெரியுமா? வசதியான கட்டு. அப்ப அதில் படுத்த உடனே பொருத்தனை பண்ணிடணும். காலையில் நான் எழுந்து ஜெபம் பண்ணான். அதுக்கு பேர் தான் சாயங்காலம். சாயங்காலம் சாயம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம்? ஈவினிங்க்கு சாயங்காலம். அப்போ நான் சாயும் போது நான் படுத்து தூங்கிடுவேன். படுத்தா இப்படியே நான் போயிடுவேன்ற பயம் இருக்கணும். 2 நெடுக்கு, 4 குறுக்கு, ஒரு தமுக்கு கொண்டு போய் அமுக்கு. 10 வயசுல துடுக்கு, 20 வயசுல மிடுக்கு, 30 வயசுல முறப்பு, 40 வயசுல நறுப்பு, 50 வயசுல ஆட்டம், 60 வயசுல ஓட்டம். அப்படி படுக்கும் போதே நான் நினைச்சுக்கணும், நான் விழிக்கணும். விழிக்கும் போதே நம்முடைய சாயலால் திருப்தி ஆகும். எத்தனை பேருக்கு இது புரியுது? அப்ப நம்பிக்கையுடைய சிறைகளே, இப்ப அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பா நன்மை தருவேன், இன்னைக்கே தருவேன். இதுக்கு பேரு மன மாற்றம்.
மனம் திரும்புதல் ஒரு நாள் வந்துருச்சு, ஆனா என் கண்களுக்கு முன்னால மனம் மாற்றம் இல்லையே. மனம் மாறுதல் என் கண்களுக்கு தெரியலன்றார் ஏசாயா. அப்போ மறுரூபம், நான் வரும்போது ஒரு ரூபம், வசந்த கேட்ட பிற்பாடு மறுரூபம். புரிஞ்சுது? இனி வாழ்ந்து காட்டுவேன். என்னையா சொல்றாங்க எனக்கு புரியல. இனி வாழ்ந்து காட்டுவேன். நாளைக்கு பொழுது விடியுமா? விடியல் நேரத்தில் வெள்ளி முளைக்குது, வீட்டு சேவலும் விழித்து கூவுது, வடிவில் மிகுந்ததோர் பறவை பாடுது, வணங்க மனமே நீ எழுந்திராய். காலை நேரத்தில் காப்பி கேக்குது, பொழுது விடிஞ்சதும் இட்லி கேக்குது. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, வேலை செய்யலன்னா சாப்பிடக்கூடாது. இந்த வேலையை செய்யாம சாப்பிட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. எந்த வேலை? காலையிலேயே ஆண்டவர் யோபு கிட்ட பேசுறாரு. இந்த விடியற் காலத்துல தேவதூதர்கள்லாம் பாடும்போது நான் உலகத்தை படைச்சேன், நீ விடியற் காலத்துல எங்கே இருந்தாய்? உன் ஜீவிய காலத்தில் விடியற் காலத்துக்கு எப்பொழுதாக நீ கட்டளை கொடுத்திருக்கிறாயான்னு கேட்கிறாரு. இதுதான் முதல் கேள்வி. இந்த உலகத்தை நான் படைக்கும் போது தேவதூதர்கள் பாட்டு சத்தம் கேட்டு தான் படைச்சேன். இப்ப உன் சத்தத்தை கேட்டு பொழுது விடியணும். நீங்க ஜெபம் பண்ணி தான் பொழுது விடியணும் உங்க ஊருக்கு. புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க கையை ஊத்தி காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்பலாமா? உங்களை நம்பலாமா? ராணுவ குதிரை அரேபியாவில தான் வர வைப்பாங்களாம் முன்னெல்லாம். ஒரு குதிரை 60,000 ரூபாய் விலையா. ஏன்னா ராணுவத்தில் எல்லா குதிரைகளுக்கும் பயிற்சி கொடுப்பதற்கு முன்னணியில் நிற்க வேண்டிய குதிரை அராபியன் ஸ்டாலியன். அப்படி ஒரு குதிரையை வாங்கி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்களாம். பேண்ட் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி லப் டப் லப் டப்புடும். ஏன்னா அது சேனை, யுத்த குதிரை. அது ஒரு ராணுவத்தில் இருக்கு. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். ஒரு நாள் யுத்தத்தில் ஒரு துப்பாக்கி தோட்டா காலில் பாஞ்சிருச்சான். அது அப்படியே கிரவுண்ட்லேயே படுத்துக்கிட்டு இருக்கு. அது 2 நாள் அங்கேயே படுத்துருக்கு. ஒரு நாள் அதை ஏலம் விட்டாங்களாம். இனிமேல் அது யுத்தத்துக்கு லாய்க்கில்லைன்னு. ஒரு ஆள் அதை ஒரு அடிமாட்டு விலைக்கு எடுத்து ஒரு ஒரு ரிக்ஷா பண்ணி இப்போ தெரு, மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, காது கண்ணு ரெண்டும் தெரியாத மாதிரி வாரு, பின்னால் உட்கார்ற ஆள் தெரியாத மாதிரி பெரிய பெரிய எல்லாம் போட்டு அது பாட்டுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டு சுற்றுதான், மார்க்கெட்டு சுற்றுதான். இந்த தரிசனமெல்லாம் இல்லையா? இப்போ நம்ம நடந்தால் போதும், பொழுது போனால் போதும்னு இருக்கான். ஒரு நாள் ஒரு கிரவுண்டில் மிலிட்ரி சத்தம், பாயே மூச் டப்புன்னு காலை வைக்கிறாங்களா, தோட்டா சத்தமெல்லாம் கேட்குதா. இது பார்த்துதான் இவ்வளோ நாள் இந்த வாரில்லவா என்னை தடுத்ததுன்னு உதறி அறுத்துருச்சான். போட்டிருந்த வாரெல்லாம் அறுத்துட்டு பின்னால் ஒரு பேசஞ்சர் உட்கார்ந்தாரான், உதறி விட்டுட்டு கிரவுண்டுக்குள்ளே வந்துருச்சான். அது பாட்டுக்கு வழக்கம் போல எல்லா குதிரைக்கு முன்னால் வந்து நடக்க முடியல. ஆனாலும் முன்னால் நின்று இப்படி பண்ணுதான். அந்த ட்ரெயினர் கவனிச்சானா, என்ன இந்த ஒரு குதிரை ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி வருதுன்னு பார்த்தா அது முன்னணியில் நின்று ட்ரெயின் பண்ணுதான். அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு முன்னால் நம்ம இராணுவத்தில் இருந்தோம், இப்படி ஞாபகம் வந்துருச்சு. அதனால டோன்ட் டிஸ்டர்ப் பண்ணாராம். இப்போ கூட சொல்லுங்க, இது வரைக்கும் எப்படி போச்சோ, 2021 எப்படி போச்சோ, 22 அப்படி வரக்கூடாது. நான் ஜெயிக்கிறேன். என்னை நேற்று வரை தோல்வியாக பார்த்தவங்கெல்லாம் இனிமேல் அப்படி பார்க்க முடியாதபடி என் முகத்தை அவர் மாத்துறவர். சியோன் குமார்த்தி, நீ யூதா மட்டும் இல்லை, இஸ்ரவேல். இஸ்ரவேல் மட்டும் இல்லை, எருசலேம் குமார்த்தி. உனக்கு எருசலேம் இருக்கு. இங்கிருந்து சியோனுக்கு போக போற, உன்னைதான் தேடி வர்றார். எனக்கு இப்படி தான் புரிஞ்சுது. அதுக்கு டியூன் போட்டு, சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே. இது புது பாட்டா பழைய பாட்டா? அது எப்படி புது பாட்டாகும்? இதை நம்ம 1/2 மணி நேரமா பாடி இருக்கிறோம். பழைய பாட்டு. சியோன் ஐயர, இந்த பக்கம் இருக்கிற எல்லாம் உன் கட்சிக்காரங்க, இதெல்லாம் என் கட்சிக்காரங்க. இந்த பக்கம் சத்தம் வருது, உங்க கட்சிக்காரங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. 8:45 முடிக்கணும்ன்ற நினைப்பு இருந்தா வாயை மாட்டோம் அப்படி அசைருங்க. பாடுறவன் யாரோ, வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. அங்க அப்படி
இப்ப நான் அவங்கள பாட சொல்ல போறேன். எப்படி பாடுறாங்கன்னு நீங்களே பாருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே. பாஸ் பண்ணிட்டாங்களே, நீங்க பாடுங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை கொட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த நகரத்தாருக்கு புரியட்டும், பிரத்யட்சமாய் நீர் எங்களோடு இருப்பதை அவள் கண்கள் காணட்டும். நம்பிக்கையுடைய சிறைகள் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு அனுக்கிரகம் இப்ப எங்க எல்லார் மேல வரணும்னு நாங்க செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஐயாவுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மகா இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தியது, எங்களை ஆறுதல் படுத்தியது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளில் ஜீவன் இருந்தது, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அருமையான ஊழியக்காரரை ஆசீர்வதியும், வந்து பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். நாளை தினத்தில் நடைபெறுகின்ற பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். ஆண்டுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவருடைய என்றென்றைக்கும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பரம்பராதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய சென்று வாருங்கள். நன்றி. சோதரம். பிரைஸ் தி லார்ட்.